அனைவருக்கும் வணக்கம். சின்னத்திரை நடிகை வைசாலி வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அவங்க அந்த வீடியோல வந்து எப்படி நிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க. ரொம்பவே கலக்கமா ஒரு குற்ற உணர்ச்சியோட வந்து நிக்கிறாங்களா? ஏன் நிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்காங்க. இந்த வீடியோ தான். பாத்தீங்கல்ல, எங்க தளபதி எங்க அண்ணனோட முதல் கையெழுத்து என்னது? 200 யூனிட் ஈபி ஃப்ரீ. இப்போ நீங்க எல்லாரும் என்ன பேசுவீங்க? பாருங்க, இனிமே உங்க வீட்ல ஈபி பிரச்சனையே இருக்காது. முதல் கையெழுத்து 200 யூனிட். விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து வந்து போடுறாரு. 200 யூனிட் மின்சாரம் வந்து ஃப்ரீ அப்படிங்கிறத கையெழுத்து போடுறாரா. உடனே இந்த அக்கா என்ன பண்றாங்க, இந்த சின்னத்திரை நடிகை வேகமா ஒரு உற்சாகத்தோட இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளோ உற்சாகம் வந்து பொங்குது. அந்த அறிவிப்பு டிவியில் வந்தோடனே பார்த்துட்டு, ஏய் எங்க தலைவர் வந்து சொன்னதை செய்கிறவர்ரா, அவர் வந்து இன்னும் என்னென்ன ஃப்ரீ கொடுக்குறாரோ அதெல்லாம் வந்து கொடுப்பாரா, அவர் கொடுக்க மாட்டார் அப்படி இப்படின்னு சொன்னீங்களேடா எதிர்கட்சிக்காரங்களா அப்படின்னு சொல்லி அவ்வளோ உற்சாகமாக ஒரு வீடியோ போடுறாங்க. ஆனால் அதே அக்கா அதே நடிகை இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கூனி குறுகி போய் என்னை வந்து மன்னிச்சிருங்க, 200 மின்சாரம் வந்து ஃப்ரீயா விஜய் அவருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டாரு. இந்த வீடியோவை நான் தான் ஃபர்ஸ்ட் அப்லோட் பண்ணேன். அதுக்கு முதல்ல நான் சாரி கேட்கிறேன். எல்லாத்துக்கும் கரண்ட் பில் வந்து அதிகமா இருக்குது. முன்னாடி கட்டினது ஒரு 800 இப்போ நாங்க வந்து 1600 கட்டுறோம்னு சொல்லி பொதுமக்கள்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. விஜய் அவர்கள் வந்து ஏமாத்திட்டாரு. 200 மின்சாரம் கொடுக்குறேன்னு சொல்லி விஜய் வந்து எங்களை ஏமாத்திட்டாரு, என்னை வந்து ஏமாத்திட்டாரு. நான்லாம் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டேன். என்னை வந்து இப்படி ஏமாத்திட்டாரு. இதனால மக்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதனால விஜய் அவர்களுக்கு வந்து கெட்ட பேரு, தாவேக்காவுக்கு வந்து கெட்ட பேர் வருது. அதனால என்ன பண்ணுங்க, பழைய மாரி 100 யூனிட் வந்து ஃப்ரீ இருக்குல்ல, அது மாதிரியே வந்து கொடுத்துருங்க. அந்த 200 ஃப்ரீ இந்த ஸ்கீமே எங்களுக்கு வேண்டாம். 100 யூனிட் ஃப்ரீ ஸ்கீம் தான் வேணும். இப்படியே போச்சுன்னா மக்களுக்கு உங்க மேல, உங்க ஆட்சி மேல இருக்க நம்பிக்கை போயிரும். உங்க மேல இருக்க நம்பிக்கை போயிரும். விஜய் அண்ணான்னு சொல்லிட்டு அந்த நடிகை ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, தன் தவறை உணர்ந்து ஆதரிச்சது தப்பு தாவேக்கா அப்படின்னு சொல்லி அந்த சின்னத்திரை நடிகை வைசாலிங்கிறவங்க போட்டிருக்க வீடியோ தான் வைரலா போயிட்டு இருக்குது. இந்த விஷயத்த நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த பேக்ரவுண்ட் நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. எப்பயுமே கிரீன் ஸ்கிரீனை வச்சு 3 லைட்டை வச்சு தான் நம்ம வந்து என்ன ஒண்ணு வீடியோ போடுவோம். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் இருக்கா? இல்ல. ஏன்னா இங்க கரண்ட் இல்ல. அதனால தான் இப்படி வந்து இதா இருக்க மாரி இருக்கு. காலைல 9 மணிக்கு போன கரண்ட் 5 மணி 6 மணிக்கு தான் வரும். தாவை காட்சியில கரண்ட் கட் ஆயிட்டே இருக்குது. கரண்ட் பில் ஒரு பக்கம் ஏறிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் கரண்ட் வந்து கட் ஆயிட்டே இருக்குது. இதுல இந்த வைசாலி அவர்கள் சொல்ற குற்றச்சாட்டுல எவ்வளவு தூரம் உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்ப இதே வீட்டுக்கு ஒரு 2, 3 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது திமுக ஆட்சின்னு வைங்களேன், ரூ. 800 கட்டுவோம். ஆனா இதே வீட்டுக்கு இந்த மாசம் ரூ. 1600 கட்டியிருக்கோம். புரியுதுங்களா? எவ்வளோ கட்டியிருக்கோம்? ரூ. 1600 2 மடங்கு வந்து உயர்ந்திருக்கு. இப்போ போன ஆட்சியில எப்படி இருக்கு அப்படின்னா, முதல் 100 யூனிட் வந்து ஃப்ரீ என்டிட்டு இருக்கும். இப்போ ஒரு யூனிட்டோட விலை வந்து ரூ. 4.70 அப்படின்னா, ரூ. 470 வந்து கட் ஆயிரும். விஜய் என்ன சொல்றாரு, ஒரு 500 யூனிட்டுக்கு மேல போனா எல்லாத்துக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ரீனாரு. ஆனா இப்ப ஆட்சிக்கு வந்தது கையெழுத்து எப்படி போட்டிருக்காருன்னா, 500 யூனிட்டுக்கு கீழ நீங்க யூஸ் பண்ணா தான் 200 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீ. ஒருவேளை நீங்க 500 யூனிட்டுக்கு மேல யூஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஒட்டுமொத்தமா உங்களுக்கு ஃப்ரீ ஸ்கீமே போயிருங்கிறாரு. இது எவ்வளோ பெரிய ஃபோர்ஜரி அப்படின்னு சொல்லி பாருங்க. எல்லாத்துக்கும் வீட்டுக்கு 200 யூனிட் ஃப்ரீ அப்படின்ட்டு, அதுக்கப்புறம் 500 யூனிட் கீழ 500 யூனிட் மேல அப்படிங்கிறாரு. இப்ப இந்த வீட்டுக்கே எடுத்துங்க. 1, 2, 3 இந்த குட்டி ஃபேனு இதெல்லாம் சேர்த்தா ஒரு 4 ஃபேன் இருக்கும். ஒரு 6, 7 பேர் இருப்பாங்க. குழந்தைங்கலாம் இருக்கிறாங்க இந்த வீட்ல. அப்போ ஃபேனுக்கு மட்டுமே 4 யூனிட் போயிரும். அப்புறம் பல்ப் அதுக்கு ஒரு 2 யூனிட் 6 யூனிட் ஒரு நாளைக்கு. அப்புறம் சார்ஜரு, போக்குவரத்து, டிவி, மிக்ஸி அப்படி இப்படின்னு பார்த்தா 10 யூனிட் வந்துரும். அப்போ 60 நாளைக்கு எவ்வளோ? ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 60 நாளைக்கு 600 யூனிட். அப்போ 600 யூனிட்டா என்ன, அந்த 100 யூனிட் மின்சாரம் இல்ல. அப்ப 800 ரூ. 1600 மாறத்தான் செய்யும். இது எவ்வளோ பெரிய ஒரு இது பாருங்க. அப்ப பழசு ரூ. 500 குறைஞ்சிருச்சு. இதுல மாசம் மாசம் எடுக்கிறேன்னு வேற சொல்லியிருந்தாங்க. அதுவும் போச்சு. ரூ. 500 எக்ஸ்ட்ராவும் வந்திருக்குது. இது வந்து வெயில் காலங்கிறனால, சரி நம்ம 800 வாங்குறது ஒரு ரூ. 1000 யூஸ் பண்ணிப்போம், ரூ. 1200 யூஸ் பண்ணியிருப்போங்கிறது ஏத்துக்க முடியுது. ஆனா எப்படி 1600 உடைஞ்சுன்னா இப்படிதான் வந்துச்சு. அப்ப விஜய் அவர்கள் பச்சையா ஏமாத்துறாரு அப்படிங்கிறது தெரியுதா? எல்லாத்துக்கும் ஏறி இருக்குங்க. எனக்கு மட்டும் இல்ல. ஏன்னா நார்மலாவே 2 மாசத்துக்கு 500 யூனிட்ங்கிறது எல்லாருமே யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஒரே ஒரு ஆளு தான் இருக்கு வீடு கனெக்ஷன். 2 பேர் தான் இருக்க வீடு கனெக்ஷன்னா 500 யூனிட் கீழ வரும். ஆனா மேக்ஸிமம் 3 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த வீடு கண்டிப்பா 500 யூனிட் மேல யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு வந்து 8 யூனிட் யூஸ் பண்ணா ஃப்ரீ. அதுக்கு 9 யூனிட் யூஸ் பண்ணா ஃப்ரீ இல்ல. 100 யூனிட் இல்ல, 200 யூனிட் எதுவுமே ஃப்ரீ இல்ல. அப்ப இது எவ்வளோ பெரிய விஜய் அவர்கள் வந்து ஒரு வேல பார்த்துட்டு இருக்காருன்னு புரியுதா? இதத்தான் நாங்க அப்பயே சொன்னோம். விஜய் அவர்கள் வந்து சொன்ன ஃப்ரீ எதுவுமே செய்ய முடியாது. ரூ. 2500 பணம் தர முடியாது. 6 சென்ட் தர முடியாது. இலவச 200 யூனிட் ஃப்ரீ வந்து அது ஏமாத்து வேல. எல்லாம் சொன்னார். விவசாய கடன் வந்து எல்லாத்தையும் தள்ளுபடி பண்றேன்னாரு. அதுக்கப்புறம் 50,000 75,000ங்கிறாரு. இவரு இந்த தமிழ்நாடு முழுக்க பஸ்ஸு, அப்புறம் இந்த ஸ்கீம் பாருங்க. 1 பவுன் தங்கம்னாரு. அதெல்லாம் வந்து ஏமாத்தி வேல தான். ஏன்னா, மாரிதாஸ் கூட வந்து போட்டிருந்தாரு. ஒரு பவுனோட இது வந்து ரூ. 1,00,000. இவங்க 800 கோடி தான் வந்து ஒதுக்கியிருக்காங்க. 10 லட்சம் கல்யாணம் நடக்குது. அப்ப 8,000 கோடி ஒதுக்குற இடத்துல 800 கோடி ஒதுக்கி விட்டுருக்காங்க. அப்ப எதுக்குமே வந்து ஒரு குவாலிட்டியா ஒரு ஸ்கீம் இவங்க சொன்னது எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா கடன் ஏறி இருக்குது. கடன் வாங்க போறாங்க. அப்ப இது எல்லாமே என்னன்னா மக்களை ஏமாத்தி ஜெயிச்சிட்டாங்க. இப்ப இந்த வைசாலி வந்து மன்னிப்பு கேட்கறாங்க. அவங்க மன்னிப்பு கேட்கறது அவங்க குற்ற உணர்வு உணர்ந்திருக்காங்க. ரூ. 500 ரூ. 100 யூனிட். இப்ப இவங்க வந்து ஒரு ரூ. 1000 யூஸ் பண்றாங்கன்னா,
பொதுவாக 500 என்ன ஆகும்? 100 யூனிட் ஃப்ரீல போயிடும். இப்போ எப்படி வருது? 1000 யூஸ் பண்ணுறாங்கன்னா 1800 வரும். இது எவ்வளோ பெரிய ஒரு மக்களுக்கு பின்னடைவு அப்படி சொல்லி பாருங்க. அப்போ விஜய் அவர்கள் ஆட்சி இப்படி இருக்குதுங்கிறத வைசாலி போட்டு பொளந்துறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க இவங்க? வைசாலியே ஒரு திமுககாரங்க தான் அப்படின்னு சொல்லி வைசாலி வந்து 2022 காலகட்டத்தில் ஸ்டாலின் அவர்களை போய் சந்திக்கிறாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க? இவங்க வந்து திமுக ஆளு. அவங்க அதனால தான் என்ன பண்றாங்க? விஜய் அவர்கள் ஆட்சிக்கு எதிரா அப்படி பேசுறாங்கன்னு சொல்லி தவக்காரங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பெண்ணு 2026 எலெக்ஷன்ல முழுசா தாவகாக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க கணவர்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, கணவர் தான். ஆமா. அவர் கணவர் தான் நினைக்கிறேன் அவரு. எங்கள தற்குறின்னு சொன்னீங்களா, நாங்க தான்டா ஜெயிப்போம் அப்படிங்கிற அளவுக்கு அந்த எலக்ஷன் டயத்துல விசில வச்சு ஊதிக்கிட்டு, விசில் தாவேகாக்கு சப்போர்ட் பண்ண பொண்ணு 2026 எலக்ஷன்ல. விஜய் அவர்கள் எப்படி வந்து 2021 எலக்ஷன்ல திமுகவுக்கு வந்து ஓட்டு போட்டு திமுக ஆட்சியில உட்கார வச்சாரோ, ஐ மீன் வந்து ஆதவர்ஜுனா சொன்னாரு. அதே மாரி இந்த பெண்ணு 2021 காலகட்டத்துல திமுக ஆதரிச்சு, 2026 காலகட்டத்துல வந்து விஜய வந்து ஆதரிச்சிருக்கு. இந்த பெண் அக்மார்க் யாரு? ஒரு தாவேகாக்கார பெண்ணு தான். ஆனா, அந்த பெண் வந்து தாவேகாவுக்கு எதிரா விஜய் அவர்கள் ஆட்சிக்கு எதிரா பேசின உடனே எதிரான என்ன உண்மைய பேசின உடனே, இந்த பெண்ணு திமுகட்ட காசு வாங்கிட்டு பேசி, திமுககார பெண்ணு அப்படின்னு சொல்லி பரப்புறாய்ங்க. இன்னும் கேவலமா கெட்ட கமெண்ட்லாம் வந்து போட்டு, இந்த பெண்ண என்ன பண்றாய்ங்க? அசிங்கப்படுத்துறாய்ங்க. வேற தொழில் பண்ணலாம் அப்படிங்கிற அளவுக்கு இன்னும் கொச்ச வார்த்தையா. அதான் சாட்டை கூட அவர் வீடியோல வந்து கேட்டிருந்தாரு. வேற தொழில் அந்த பெண்ண பண்ணலாங்கிறீங்களே. வேறனா என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறீங்க? இப்போ உங்க வீட்ல வந்து கரண்ட் அதிகமாயிருச்சு. உங்க வீட்ல இருக்க அக்காவோ, தாவக்காரங்க வீட்ல இருக்க அக்காவோ, அம்மாவோ இந்த மாரி வந்து சொல்றாங்கன்னா, அப்படி வேற தொழில் பார்க்கலாம் நீங்க சொல்லுவீங்களான்னு சாட்டை அண்ணன் கேட்ட கேள்வி கரெக்ட் தான். அப்படி அந்த பெண்ண வேற தொழில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க விஜய் அவர்களுக்கு ஆதரவா பேசுறீங்களே, அப்ப நீங்க வேற தொழில் எதுவும் பண்றீங்களா? அப்படிங்கிற மாரி கேட்டாரு. அப்போ புரிஞ்சுக்கங்க. விஜய் அவர்கள் சொன்னது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணு. சொன்னா என்ன சொன்னாரு? 200 யூனிட் ஃப்ரீ எல்லாத்துக்கும்னாரு. அதுக்கப்புறம் 500 யூனிட் கீழ யூஸ் பண்ணா தான் 200 யூனிட் ஃப்ரீ. மேல போச்சுன்னா 200 யூனிட் ஃப்ரீ கிடையாதுங்கிறாரு. அப்ப இந்த ஸ்கீம்ன்னு கொண்டு வந்தா 200 யூனிட் ஃப்ரீ. அதுவே வந்து மக்கள ஏமாத்துறது தான். அதுதான் அந்த நடிகை வந்து சொல்றாங்க. மன்னிச்சிடுங்க. 200 ஃப்ரீன்னு சொன்னாரு. அதனால வந்து நம்ம பயன்பெறுவோம்னு நெனச்சோம். ஆனா அப்படி கிடையாது. அவர் வந்து எங்கள ஏமாத்திட்டாரு. ஐ மீன் வந்து என்னைய மாரியான ஆட்கள எல்லாம் வந்து ஏமாத்திட்டாரு. அவர் சொன்னது ஒண்ணு, செஞ்சது ஒண்ணு. அதுபோல பழைய 100 யூனிட் ஃப்ரீ இருக்குல்ல, அதே ஸ்கீம போட்டுருங்க. எல்லாத்துக்கும் 100 யூனிட் ஸ்கீமே போட்டுருங்க. அதனால மக்கள் வந்து பயன்படுவாங்க. இதனால மக்கள் அவதிப்படுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த நடிகை சொல்றாங்க. கரண்ட் கட் ஆயிட்டே இருக்குது. கரண்ட் பில் ஏறிக்கிட்டே இருக்குது. என்னடா கொடும அப்படிங்கிற மாரி தானே இருக்குது. திமுக ஆட்சி விட அதான் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். திமுக ஆட்சிய விட ஏன் தாவேக்காவ நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது, இவங்க திமுகட்ட காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி நம்மள சொன்னாங்களே, இதுக்கு தான். திமுக விட 2 மடங்கு கொடுமையா இருக்கும் தாவேக்கா ஆட்சியிலன்னோம். அதான் நடக்குது. திமுகவ நம்ம ஏத்துக்கிட்டு தான் இருந்தோம். ஏத்துக்கிட்டே தாவேக்காவ நம்ம எதிர்த்தோம். ஆனா என்ன சொன்னாங்க, இவங்க தாவேக்காவ மட்டும் தான் எதிர்க்கிறாங்க. திமுகட்ட காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு அதே ஆட்கள் என்ன பண்றாங்க, ஐய்யய்யோ! தாவேக்கா ஆட்சியில எங்களால வாழ முடியல. இன்னும் வாழ முடியாத சூழ்நிலைக்கு கொண்டு போகும். எல்லா விலைவாசி ஏறி இவங்க சொன்ன எந்த ஸ்கீமும் விஜய் அவர்களால நிறைவேத்த முடியாது. ஏன்னா இப்ப ஆல்ரெடி 12,00,000 கோடி கடனா. இப்போ வந்து 1,50,000 கோடியோ என்னமோ வாங்க போறாங்க. கடன் வாங்கி என்ன பண்ணுவாங்க? அடிப்படை தான் பண்ண முடியும். கல்விக்கு வந்து நிதி ஒதுக்குவாங்க. 45,000 கோடி கிட்ட ஒதுக்குவாங்க. மருத்துவத்துக்கு 20,000 கோடி இப்படித்தான் போகும். போக்குவரத்து அது இது நெறையா இருக்குது. அதுக்கே கடன் வாங்கியே பத்தாது. மாநிலத்துக்கு வருவாய் இல்ல. ஆடு மாடு மேய்க்க சீமானண்ண சொல்லும்போது உங்களுக்கெல்லாம் ஐய்யய்யோ! அதுல என்ன ஆடு மாடு மேய்க்க சொல்றாருன்னு. ஆனா, அது ஒரு பாலோட சந்தை மதிப்பு 1,00,000 கோடி. அதெல்லாம் வந்து இவங்களுக்கு எங்க தெரிய போகுது? நம்மள போட்டு திட்டிட்டு இருப்பாங்க. சீமான் வந்து ஆடு மாடு வளர்க்க சொல்றாரு. படிக்க சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் மகன போய் 25,00,000 கட்டி படிக்க வச்சுருக்காருன்னு பொய்யா சொல்லுவானுங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, கறிலோட சந்தை மதிப்பு என்ன? ஆட்டுக்கறியோட அதே மாரி அந்த மாடுடைய அந்த வேல்யூவேஷன் என்ன? பாலோட வேல்யூவேஷன் என்னன்னு பார்க்கும்போது, சீமானன் ஆட்சிக்கு வந்தா மட்டும் தான் எல்லாமே நல்லா நடக்கும். கரண்ட் பில்லும் குறையும். இல்லாட்டினா அவங்க சொன்னது ஒண்ணா இருப்பாங்க, செய்யறது வேறையா இருக்கும். இப்போ ஒரு ஆளுக்கு 100 யூனிட் ஃப்ரீன்னா, கவர்மெண்ட் எவ்வளோ குடுக்கணும்? ரூ. 500 குடுக்கணும். இதெல்லாம் இருக்குது. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.